ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இஞ்சி புளிக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். நம்ம நல்லெண்ணெயிலையும் செய்யலாம். இன்றைக்கி நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெயிலையும் செய்யலாம். இஞ்சி, ஒரு பெரிய துண்டு இஞ்சியை நல்லா தோல் நீக்கிட்டு அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சை பழ அளவுக்கு புளியை அரை மணி நேரம் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் வெந்தய பொடி ஒரு ஸ்பூனு, தேவையான அளவு மிளகாய் 1 இல்லைன்னா 2. அப்புறம் வெல்லம் குறைவான அளவு இருந்தால் போதும். எனக்கு இப்போ லாக்டவுனில் வெல்லம் போய் வெளியில் வாங்கலை. அதனால் இப்போ நான் கரும்பு சர்க்கரை யூஸ் பண்ணலான்னு வச்சுருக்கேன். அப்புறம் கடுகு தேவையான அளவு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா கடாய் ஒன்று வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். கடுகு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சு கறிவேப்பிலை போட்டுக்கலாம். வெந்தயத்தூள், மிளகாய் போட்டுக்கலாம். 1 இல்லைன்னா 2. மிளகாத்தூள் வேணாலும் போட்டுக்கலாம். அப்போதான் கலர் வரும். நல்லா இஞ்சி பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். புளி எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கேற்ற அளவு உப்பு காரம் போட்டோம்னா நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நான் 1 ஸ்பூன் போட்டேன். 1 இல்லைன்னா 1 ஸ்பூன் போட்டால் போதும். வறுத்துடணும். அதுக்கப்புறம் கரைச்சி வச்சுக்க புளி ஊற்றி நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடணும். நல்லா எண்ணெய் வெளியில் மிதங்குற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். இப்போ எண்ணெய் நல்லா மேலே வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பெருங்காயம் கட்டியாக போடுறதா இருந்தால் ஃபஸ்ட்டே போட்டுருவாங்க. பெருங்காய பொடி வேணால் லாஸ்ட்டில் போடலாம். இது ரொம்ப ஈஸி. பருப்பு சாப்பாடு, அதாவது கூட்டாஞ்சோறுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது செஞ்சு வச்சிட்டோம்னா ஒரு 2 days அப்படியே வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 1 week வச்சு சாப்பிட்லாம். வச்ச உடனே சாப்பிட்டா நல்லா இருக்காது. ஒரு 12 hours கழித்து சாப்பிட்டா புளியோட டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 2 டீஸ்பூன் இல்லைன்னா அவங்களுக்கு எவ்வளோ சுகர் போடுறது பிடிக்கலன்னா கம்மியாக போட்டுக்கோங்க. இது சுகர் போட்டால் தான், சுகர் சேர்ந்தால் தான் இதில் அந்த டேஸ்ட் வரும். அதுக்காக தான் போடுறோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி புளி அவ்வளோதான். கடைசியாக நீங்கள் சுகரு அந்த உப்போட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா கடைசியாக கொஞ்சமாக போட்டுக்கலாம். இந்த காரம், புளிப்பு, உப்பு, சுகர் இதெல்லாம் 4 சேர்ந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியான டிஷ்.
ஒரு 15 மினிட்ஸ் கூட செஞ்சு முடிச்சிடலாம்.